ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனம் 5 வசனத்தை நாம் தியானிப்போம். ஆங்கிலத்தில் 5வது வசனம், தமிழில் 6வது வசனத்தை நாம் தியானிப்போம். கடந்த பாடத்தில் நம்ம ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம தியானித்தோம். ஆண்டவருடைய அந்த அகாப்பி அன்பு இல்லைங்களா, அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த அன்பிற்கு என்னவே கிடையாது, முடிவே இருக்காது. அந்த அன்பு சகலத்தையும் என்ன பண்ணும், தாங்கும், சகிக்கும். அதாவது 1 கொரிந்தியர் 13 அதிகாரம், அந்த அதிகாரத்தையும் நம்ம வாசிச்சோம். அந்த அதிகாரத்தை மையமாக வைத்து எத்தனையோ பாடல்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை வாசிச்சாலே அது ஒரு பாட்டு தான் பாருங்க. மோசஸ் ராஜசேகர் என்பவர் காலம் சென்ற ஒரு காஸ்பல் சிங்கர், கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை குறித்து. அவர் ஒரு பாட்டு இந்த அதிகாரத்தை அப்படியே பாடி இருக்கிறார் பாருங்க. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக முடிந்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக முடிந்தது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பிற்கு ஆழமில்லை, அன்பிற்கு உயரமில்லை. அன்பிற்கு ஆழமில்லை, அன்பிற்கு உயரமில்லை. அன்பிற்கு ஈடு இல்லை, இணையேதும் இல்லை. அன்பிற்கிணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. தரிசனமானாலும் ஒளிந்து போகும், அன்பு ஒளியாது. அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும், அன்பு ஓயாது. தரிசனமானாலும் ஒளிந்து போகும், அன்பு ஒளியாது. அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும், அன்பு ஓயாது. விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கும். விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கும். இவைகளில் எல்லாம் அன்பே பெரியது, அந்த அன்பை நாடுங்கள். அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக முடிந்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக முடிந்தது. ஆண்டவருடைய அன்பினாலே தான் நம்ம இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை மிருகத்திற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து, அவருடைய அன்பு மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டதின் விளைவாகத்தான் நாம மற்றவர்களை என்ன பண்றோம், நேசிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். பாருங்க, ஆண்டவருடைய அந்த நிபந்தனையற்ற அந்த அகாப்பி அன்பு யாருக்குள்ள இருக்கோ அவங்களாலதான் அந்த அன்பை மற்றவங்களுக்கு காண்பிக்க முடியும். அந்த அன்பை காட்டுகிறதின் மூலியமாக தான் நமக்குள்ளே
கடவுள் நமக்குள்ளே ஆண்டவர் வந்து வாசம் பண்றார் என்பதை பிறர் வந்து அறிந்து கொள்வாங்க. புரிஞ்சுச்சிங்களா? இப்போ நம்ம பிறருடைய தவறுகளை நம்ம மன்னிக்கிறப்போ, அவங்களை நம்ம நேசிக்கிறப்போ, இதை பார்க்கிற அந்நியர்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ள கடவுள் இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ அன்புதான் பிரதானம். அதற்கப்புறம் தான் எல்லாமே லிஸ்ட்ல கீழே வருது பாருங்க. அந்த அன்பினாலே நம்ம மற்றவர்களை நேசிக்கணும். ஏன்னா அப்படியாப்பட்ட அன்பினாலே ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எபேசியர் 1 அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானிப்போம். ஆங்கிலத்துல, தமிழ்ல வந்து 6வது வசனத்தை நாம் தியானிப்போம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். சோ இங்க இன்னொரு ஆசீர்வாதத்தை குறித்து இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, பட்டியலிட்டார் பாருங்க. என்ன ஆசீர்வாதம்? தத்தெடுப்பு, அடாப்ஷன் ஆங்கிலத்துல சொல்றாங்க. அங்க வந்து தமிழ்ல வந்து சுவிகார புத்திரர் ஆகும்படின்னு சொல்றாங்க. இது வந்து கிறிஸ்துவத்துல இருக்கிறவங்களுக்கு புரியும், சுவிகார புத்திரர். ஆனா நீங்க உலகத்தாருக்கு வந்து இந்த வார்த்தை வந்து சிலருக்கு புரியாது. அவங்களுக்காக இன்னொரு வார்த்தையை வந்து நான் பயன்படுத்துறேன். அதாவது அடாப்ஷன்னா என்ன சொல்றது, தத்தெடுக்கிறது, தத்தெடுப்பு. அந்த வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்றேன், அதனால குழம்பிப்படாதீங்க. இங்க என்ன ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வந்து நம்மளை என்ன பண்றாரு, தத்தெடுக்கிறாருங்க. God adopts us. இந்த தத்தெடுப்பு என்ற வார்த்தையை நீங்க கேட்கிறப்போ, இன்றைக்கு எந்த டிக்ஷனரியில பார்த்தாலும் சரி, அல்லது பொதுவாக தத்தெடுப்புனா எல்லாருக்குமே என்ன ஞாபகத்துக்கு வரும், என்ன அவங்க புரிந்து கொள்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு கப்பல் இருக்கிறாங்க, அதாவது ஒரு தம்பதியினர், அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க வந்து ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு போயிட்டு அங்க அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தைய என்ன பண்றது, அடாப்ட் பண்றது, அவங்களை தத்தெடுக்கிறது தான் என்ற அந்த கான்செப்ட். அப்படியாக தான் இன்றைக்கு அடாப்ஷன் என்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? அடாப்ஷன்னா என்ன, தத்தெடுக்கிறதுனா என்ன? ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ எங்கேயோ போயிட்டு ஒரு குழந்தைய என்ன பண்ணோம், அங்கத்துல இருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு அடாப்ட் பண்ணு வந்து அவங்களை என்ன பண்ணுறது, உங்களுடைய சொத்துக்கள்லாம் அவங்கள வந்து வாரிசாக மாத்துறதுக்கு பேர் தான் அடாப்ஷன். அப்படிதான் நீங்க வந்து டிக்ஷனரியில மீனிங் பார்க்க முடியும். வேதாகமத்தின் தத்தெடுப்பு வந்து வித்தியாசமானது, அல்லது வந்து ரோமர்கள் கிரேக்கர்களுடைய தத்தெடுப்பு வந்து ரொம்ப வித்தியாசமானது பாருங்க. அப்பொழுது அவங்க வந்து தங்களுடைய சொந்த பிள்ளைய வந்து என்ன பண்ணுவாங்க, தத்தெடுப்பாங்க. என்னடா இது வித்தியாசமாக, அதுதான் சொன்னேன், அது வித்தியாசமானதுன்னு சொன்னேன். ஏன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு செல்வந்தன் இருக்கிறான், ரொம்ப பணக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அல்லது ராஜாவே இருக்கிறாரு, யாரோ ஒருத்தரை பிக்சர் பண்ணிக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகனை குழந்தைய வந்து என்ன பண்ணுவாரு, இந்த காரியக்காரருக்கும் விசாரணைக்காரருக்கும் என்ன பண்ணிடுவாரு, அவங்க கையில தன்னுடைய பிள்ளைய கொடுத்துருவாரு. இந்த காரியக்காரரும் விசாரணைக்காரரும் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைய வந்து சரியான வழியில வந்து வளர்க்கணும். உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, அதற்கு ஆதார வசனம் இருக்கு, அதை வாசிச்சுட்டா உங்களுக்கு புரியும் பாருங்க. அப்புறம் நான் விளக்குறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் வசனம் 1-2 வாசிச்சோம்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க. இங்க ஒரு அப்பா இருக்கிறாரு, ரொம்ப பணக்காரரு. அவனுடைய மகனை வந்து பிள்ளைய வந்து யார் கையில ஒப்பு கொடுக்குறாரு, கவர்னர்கிட்டையும், கவர்னர்ஸ் அண்ட் டியூட்டர்ஸ், அதாவது விசாரணைக்காரன்கிட்டையும் காரியக்காரர்கிட்டையும் வந்து என்ன பண்ணிடுவாரு, ஒப்பு கொடுத்துருவாரு. அந்த குழந்தையை இவங்க எடுத்து என்ன பண்ணணும், அவனை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணும், நல்லா வந்து என்ன பண்ணும், வளர்க்கணும். பாருங்க, அந்த குழந்தை வந்து இவருடைய குழந்தை தான், அந்த குழந்தை வந்து எஜமான் தான், அந்த சொத்துக்கே அந்த குழந்தை தான் யாரு, வாரிசுங்க. ஆனாலும் அந்த குழந்தையால வந்து அதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது.
அனுபவிக்க கூடாது. இந்த காரியக்காரரும் விசாரணைக்காரனும் தான் அந்த குழந்தைய என்ன பண்ணணும், வளர்க்கணும். அந்த குழந்தை வந்து எல்லாத்திற்குமே சொந்தக்காரா இருந்தாலும் தன்னுடைய இஷ்டப்பட்டதெல்லாம் அந்த குழந்தை சாப்பிட முடியாது, இஷ்டப்பட்டபடியெல்லாம் வாழ முடியாது. ஒரு கடைக்கு போறாங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு, அங்க அந்த குழந்தை எதெல்லாம் இஷ்டப்படுதோ அது எல்லாத்தையும் வந்து அந்த குழந்தைக்கு அவங்க வாங்கி தர மாட்டாங்க. அந்த குழந்தை என்ன கேட்டாலும் அதை வந்து இவங்க 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, விசாரணைக்காரனும் காரியக்காரனும், அவங்க வந்து அதை வாங்கி தர மாட்டாங்க. ஈவன் தோ அந்த குழந்தைக்கு உரிமை இருந்தாலும் ஆனா அதை அனுபவிக்கிற வயசு அது இல்ல பாருங்க. எஜமானா இருந்தாலும் இப்பொழுது அந்த குழந்தை யாருதான், ஒரு வேலைக்காரன் போலதான். புரியுதுங்களா இல்லைங்களா? அந்த குழந்தைக்கு எல்லாத்தின் மேலும் அதிகாரம் இருந்தாலும் அதை அனுபவிக்க அந்த குழந்தையால முடியாது, கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து தனக்கு எது சரி எது நல்லது கெட்டதுன்ற ஒரு குழந்தைக்கு தெரியாது. ஒரு சிறு பிள்ளைக்கு அதை பத்தி தெரியாது. ஸோ ஒரு சிறு பிள்ளை எதை கேட்டாலும் அதை வந்து வாங்கி கொடுக்க முடியாது, கூடாது. ஏன்னா அது அபாயமானது இல்லைங்களா, அது ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப விபரீதத்துக்குள்ள அது நடத்திடும். விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? ஸோ குழந்தைக்கு எல்லா ரைட்ஸும் இருந்தாலும் அப்பொழுது அந்த குழந்தையால அதை அனுபவிக்க முடியாது. அது என்ன சாப்பிடணும், அது என்ன வாங்கணும் என்பதை வந்து யார் தான் தீர்மானிப்பாங்க? வேலைக்காரா இருக்கிற கவர்னர்ஸும் டியூட்டர்ஸும் தான் என்ன பண்ணணும், தீர்மானிக்கணும். அதாவது விசாரணைக்காரனும் காரியக்காரனும் தான் அதை தீர்மானிக்கணும். எது வரைக்கும்? அந்த குழந்தை 12-13 வயசு வர வரைக்கும், அதாவது மெச்சூர் ஆகுற வரைக்கும், அடல்ட் ஆகுற வரைக்கும் இவங்க வந்து அந்த குழந்தைய என்ன பண்ணும், வழி நடத்தணும், ட்ரெயின் பண்ணணும், கத்து கொடுக்கணும், என்ன பண்ணும், நடத்தணும். புரிஞ்சுச்சுங்களா? ஒரு காலகட்டத்துல இந்த பிள்ளை வளர்ந்து அடல்ட் சன்னா ஆகுறாப்போ, மெச்சூர் ஆகுறாப்போ, பகுத்து அறிகிற அந்த அறிவு வராப்போ, எதை எப்படி கையாளணும் என்ற அந்த புத்தி பிள்ளைக்கு வர்றாப்போ, தகப்பன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய அந்த பிள்ளைய வந்து என்ன பண்ணுவாரு, தத்தெடுப்பார், அடாப்ட் பண்ணுவார். அடாப்ட் பண்ணி அவனுக்கு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய சொத்துல வந்து தன்னுடைய சொத்துக்கு வாரிசாக அறிவிப்பார். அது ஒரு ஃபங்க்ஷன் வச்சே செய்வாங்க பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி இவன் குழந்தை எஜமானா இருந்தும் கை கட்டிட்டு தான் இருந்தான். இவன் என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும்ட்டு யாருக்கிட்ட கேட்டான்? காரியக்காரர்கிட்டையும் விசாரணைக்காரனுக்கிட்டையும் கேட்டு தான் செஞ்சான். ஆனா இப்போ இவன் சொல்லுறதுதான் அவங்க என்ன பண்ணும், கேட்கணும். இல்லைங்களா? புரியுதுங்களா? இப்போ அவன் சொத்துக்கு வாரிசா மாறிட்டான். இப்போ அவன் என்னவா மாறிட்டான், சுதந்திரவாளியாக மாறிட்டான். இப்ப இந்த பையன் சொல்றதான் அவங்க கேட்கணும். இதுதான் வேதாகமத்தின் தத்தெடுப்பு, அடாப்ஷன். விளங்குச்சுங்களா? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வேதத்துல வந்து 3 தத்தெடுப்பு இருக்கு. அதாவது கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தத்தெடுத்தது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜனிப்பித்தது, தத்தெடுத்தது. மூன்றாவதாக பிதா நம்மை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நம்மை வந்து தத்தெடுத்ததை குறித்து வேதத்தில் இருக்கு. இதை வந்து இன்னைக்கு பேச முடியாது, வேற என்னைக்கு ஆகிலும் இந்த 3 அடாப்ஷனை குறித்து பேசலாம். இன்றைக்கு நம்மளுடைய தத்தெடுப்பை மற்றும் நம்ம தியானிச்சுட்டு கடந்து செல்வோம். ஸோ உதாரணத்திற்கு வந்து இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து பார்த்துட்டு கடந்து செல்லலாம். சும்மா பிரீஃபா சொல்றேங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது, அதாவது சரீரத்துல வாழ்ந்த போது, அவர் கூட வந்து ஒரு பிள்ளையை போலதான் இந்த பூமியில வாழ்ந்தார். அதாவது எப்படி நம்ம பார்த்த அந்த உதாரணத்தின்படி எப்படி ஒரு குழந்தை வந்து உபாதையாளர்கள் கையிலையும் விசாரணைக்காரர் கையிலையும் இருந்தாங்களோ, இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில வாழ்ந்த போது யாருக்கு அண்டையில இருந்தாங்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே தான் அவர் வாழ்ந்தார். நியாயப்பிரமாணம் தான் அவரை வந்து என்ன பண்ணிச்சு, விசாரிச்சிச்சு. புரியும்படியாக சொல்லணும்னா, எல்லா யூதர்களுக்கும் ஆண்டவர் வந்து என்ன கொடுத்திருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படிதான் அவங்க செய்யணும், வாழணும். அதே போல இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் இருந்தவாச, அவர் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, ஓய்வு நாள் அவர் எங்க இருக்கணும், எப்படி வஸ்திரம் அணையணும், எப்படி எல்லாம் நடக்கணும் என்பதை வந்து நியாயப்பிரமாணம் சொல்லிச்சோ அப்படிதான் அவரு செஞ்சாரு பாருங்க. இதை தவறா எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர்கள், அந்த இஸ்லாமிய அப்போலஜிஸ்ட் என்ன போதிக்கிறாங்கன்னா,
பாத்தியா, இயேசு கிறிஸ்து கடவுள் எல்லாம் கிடையாதுப்பா, அவர் வந்து ஒரு தூதுவர், அதாவது ப்ராஃபெட், தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? யோவான் சுவிசேஷ நூல் எடுங்க, அதிகாரம் 5. இந்த ஜாக்கிர் நாயக்கெல்லாம் அப்படியே வசனத்தை சொல்லுவாங்க. 5ஆம் அதிகாரம் வசனம் 19 என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? The son can do nothing of himself. பாத்தியா அப்படியே காட்டி சொல்லுவாங்க. பிதா என்ன செய்யறாரோ அதைத்தான் இவர் செய்வார். ஆமா, நாங்க எப்போ இல்லைன்னு சொன்னோம்? இதற்கும் நீ அவருடைய டியட்டியும் மறுக்கிறதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இங்க எதை பத்தி பேச பாருங்க. யோவான் இப்போ வசனத்தை தான் காட்டினாங்க 5ஆம் அதிகாரத்தை. இப்போ 5ஆம் அதிகாரத்துல 47 வசனம் இருக்குது. 46 வசனத்தை விட்டுருவாங்க. இது ஒரே ஒரு வசனம் மட்டும் அவங்களுக்கு அப்படியே பெருசா தெரியும், அதை எடுத்துக்குவாங்க அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஸோ யோவான் தானே இந்த வசனத்தை சொல்றாரு. இந்த புக்கே யோவான் தானே எழுதினாரு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க நம்புவீங்களா? கேளுங்க, நம்ப மாட்டாங்க. யோவான் நிருபத்தையே யோவானுக்கு எழுதின அந்த சுவிசேஷம் நூலே நம்ப மாட்டாங்க. ஆனா 1-2 வசனங்கள் எதெல்லாம் வந்து அவருடைய மனிதத்துவத்தை பேசுதோ அதை மாத்திரம் எடுத்துட்டு பார்த்தா இவர் கடவுள் எல்லாம் இல்லைன்னு போதிப்பாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்தார். அவர் தேவனுக்கு சமமா இருந்தும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க, சமமா இருந்தும் கொள்ளையாடின பொருளாக அதை எண்ணாமல் அதை என்ன பண்ணாரு? தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மாம்ச சாயலாம். ஆமாவா இல்லையா? கடவுள் மாம்சத்துல வந்துட்டாரு. வரப்ப என்ன பண்ணாரு? அந்த கடவுள் என்ற அந்த இத்தை வந்து அங்கேயே சொன்னேன் இல்லைங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வச்சுட்டு தாங்க வந்தாரு. இப்போ அவர் மனிதன், 100% மேன். ஓகேவா? கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் என்ன பேசணும், என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும், என்னபடி வந்து வஸ்திரம் போடணும், எல்லாமே வந்து நியாயப்பிரமாணத்துல பிதா என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். 613 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் இல்லையா இஸ்ரேல் யூதர்களுக்கு. அதன்படிதான் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது அவர் சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கல, அதை நிறைவேற்றத்தான் வந்தேன், கை கொள்ளத்தான் வந்தேன். கை கொண்டாரா இல்லைங்களா? அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுறதை வைத்து இவர் வேற யாரும் கிடையாது, கடவுள் இல்லைன்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை, உங்களுக்கு அறிவில்லை. மனிதனாய் வந்தார். அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் இருக்கிற நியாயப்பிரமாணத்தை அவர் கை கொண்டுதான் ஆகணும். நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அவர் மீறினா அவர் பாவி ஆயிடுவார். அவர் பாவி ஆயிட்டா அவர் நம்மளுக்காக மறிக்க முடியாது. நம்மளுக்காக மறிக்கலன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது இல்லையா? கத்துக்குங்க, கத்து தரும். அதற்கு தான் வேதத்தை வைத்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எங்களை போல ஆட்களை வைத்திருக்கிறார். கேள்வி இருந்தா கேளுங்க, நாங்க டீச் பண்றோம். அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து யார் வேணும்னா என்ன வேணும்னா பேசிடலாம். சொல்ல வருது புரியுதுங்களா? பிதாவாகிய தேவனுடைய பார்வையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார் இல்லைங்களா? அப்போ அவர் எப்படியாக தான் இருந்தார்? குழந்தையாகத்தான் இருந்தார். பிதா என்ன சொன்னாரோ அப்படியே அவர் செஞ்சார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சு அப்படியே செஞ்சார். ஏன்னா அவரு இதற்கு கீழே இருந்தார். உபாதியாரருக்கும் விசாரணைக்காரருக்கும் கீழே இருந்தார். அது என்ன? நியாயப்பிரமாணமும் பிதாவாகிய தேவனுக்கு கீழே இருந்தார். சோ ஒரு காலகட்டம் இருந்துச்சு. எப்படி அந்த குழந்தை அந்த கவர்னர்ஸ் டியூட்டர்ஸ்க்கு கீழ்ப்படிந்து இருந்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக இருந்தாரு, அதை கை கொண்டார். ஆனா ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள்ல தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு? ஜனிப்பிக்கிறார். God begot Jesus Christ. எப்போ அது? நிறைய பேருக்கு அது தெரியல பாருங்க. அது எப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதல்ல தான் பிதாவானவர் வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு? ஜனிப்பிக்கிறாருங்க. இது வந்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அது வந்து சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து அங்க கோட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நம்ம அப்போஸ்தலர் 13:32 வாசிப்போம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே. பாத்தீங்களா? எப்போ பிதா இயேசு கிறிஸ்துவை ஜெனிப்பித்தாரு? அவருடைய உயிர் தெழுதல்ல தாங்க. இயேசு கிறிஸ்து அப்பதான் பிதாவினோட பார்வையில வந்து என்னவா ஆறாரு? அடல்ட் சன்னா மாறுறாரு, அவரை ஜனிப்பித்து. புரியுதுங்களா இல்லைங்களா? ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சுக்கிறீங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுதியதன் மூலியமாக தான் இவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார்.
He is the only begotten Son of God the Father. When this happened? In the resurrection. விளங்குதுங்களா? அதற்கு அப்புறம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்து மீண்டும் பரமேறி சென்றார். பரலோகத்துக்கு போயிட்டு மனுஷன் தன்னை தாழ்த்தி கீழே வந்தார் இல்லைங்களா? தாழ்த்தி மனுஷனா இறங்கி வந்துட்டாரு. மனுஷனை போல பாடுபட்டாரு, அவமானப்பட்டாரு, அசிங்கப்பட்டாரு, எல்லாம் பட்டும் பாவம் செய்யாம பரிசுத்தமாய் தன்னுடைய ஜீவனை சிலுவையில நமக்காக அர்ப்பணித்து தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணாரு? சிந்தினார். இப்போ உயிரோட எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோட மேல போயிட்டார் இல்லைங்களா? இப்போ பிதாவின் வலது பாசத்துல அவர் வீட்டு இருக்கிறார், அந்த த்ரோன்ல. இப்போ அவர் யாரு? மனுஷனாய் வந்தாரு, அது மாத்திரம் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஆனா மனுஷனாய் வருவதற்கு முன்பதாக, பிஃபோர் இஸ் இன்கார்னேஷன், புரியுதுங்களா? இப்ப அவர் கடவுள். இப்ப அவருக்கு அதே அதிகாரம் கொடுக்கப்பட்டு பிதா திருப்பி அவருக்கு கொடுத்துட்டாரு அந்த அதிகாரத்தை. இப்போ இவ்வளவு நாள் தேவ தூதர்கள் எல்லாம் அவரை வணங்கலங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது எந்த தேவ தூதரும் அவரை வர்ஷிப் பண்ணல. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அதுதான். அவருக்கு பணிவிடை செய்தார்கள், ஆனா அவரை ஆராதிக்கல. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஆனா இப்போ அவர் பரமேறி சென்று பிதா அவரை ஜனிப்பித்த வாச இப்ப எல்லா தேவ தூதர்களும் அவரை என்ன பண்றாங்க? வணங்குறாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுது, இதோ எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். என்ன நாமம் அது? வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல குமாரன் என்ற நாமம், ஒரே பேரான குமாரன் என்ற ஒரு மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம். பூர்வ காலத்துல அவர் என்ன பண்ணாரு? வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் திருவுளம் பற்றின தேவன். எபிரியர் Hebrews chapter 1 verse 1 and 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் கவனம் வச்சுக்கோங்க, குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக, புரிஞ்சுச்சுங்களா? சுதந்திரவாளியாக அடாப்ட் பண்ணிட்டாரு. இப்ப இவரை என்னவா மாத்திட்டாரு? வாரிசா, சுதந்திரராக. அதை தாங்க தியானிச்சுக்கிறோம். அங்கத்துல இருந்து வெளியே வந்துடாதீங்க, நான் வரமாட்டேன். சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அதற்கு கீழெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அற்புதமா இருக்கும். தேவதூதருக்கும் குமாரனுக்கும் உள்ள கம்பாரிசனை பார்ப்போம். எந்த தேவதூதரையும் அவர் பார்த்து நீ என்னுடைய குமாரன் என்று நான் ஜெனிப்பித்த நீ யாருக்கும் சொல்லிருந்து கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி பிகாட்டன் சன் ஆஃப் காட் த ஃபாதர். அது கீழே வாசிங்க. 8 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா அவருடைய டிஎட்டி, அவர் தெய்வம், இது எல்லாத்தையும் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நேரம் கிடையாது, நான் பிரீஃபா தான் சொல்லிட்டு போறேன். இப்போ அந்த ஸ்தானத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டார். கடவுளுடைய ஸ்நானத்தை அவர் இப்போ ஆராதனைக்கு பாத்திரர். சோ அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் மடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும், இவரே ஆண்டவர் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று. இது எப்பதான் நடந்துச்சு? அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி மனுஷனா இருந்த வாச அவரை நம்ம ஆராதிக்க கூடாது. நல்லவன் சொல்லியிருந்துக்கே அங்க ஒருத்தனை புச்சுக்கினாரு இல்லைங்களா? ஒரு லாயர் சொல்றான், நல்ல போதகிற யாரையும் நல்லவன் சொல்லாத சொன்னாரா இல்லைங்களா? பிதா மாத்திரம் தான் நல்லவன், கடவுள் மாத்திரம் தான். அந்த கான்செப்ட் புரியுதுங்களா இல்லைங்களா? ஏன்னா அவரை தேவன் என்ன பண்ணாரு? ஜனிப்பித்தாருங்க. அவருடைய ஒரே பேரான குமாரனுங்க, அவர் கடவுளுங்க. இப்போ எல்லா முழங்கால்களும் மடங்கணும், எல்லாம் நாம அறிக்கை செய்யணும், இவர் தான் கர்த்தர் ஆண்டவர் என்று. அந்த எபிரியர் நிருபத்தை நீங்க வாசிச்ச போங்க. ரொம்ப அற்புதமான அதிகாரம். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது did not come to மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண வரல? He did not come to be served, he came to serve. அதாவது பணிவிடை கொள்ளும்படியாக அல்ல, பணிவிடை செய்யும்படியாக தான் அவர் என்ன பண்ணாரு? வந்தாரா? He did not come to be served but to serve.
அவர் வந்து பணிவிடை செய்யறவரானா அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு வேலைக்காரனை போல கீழே வந்தவா சார். அவர் செய்தது, அவர் பண்ணிந்தெல்லாம் வந்து அப்படியாக தான் செய்தாரு. அதை வைத்து இவர் கடவுள் இல்லைன்ட்டெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, கணிக்க கூடாது. அவர் இன்கார்னேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ இந்த பூமிக்கு வந்துட்டு இப்போ எப்படி பிரசன்ட்ல அவர் எப்படி இருக்கிறாருன்றதை வைத்து தான் நீங்க அவரை வந்து என்ன பண்ணணும். புரியுதுங்களா சொல்லுறது இல்லையா? நிதானிக்கணுங்க. அவர் கடவுள், அவர் ஆராதனைக்கு பாத்திரர். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில வாழ்ந்த போது உபாதியாருக்கு கீழே தான் அவரே இருந்தாரு. அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே தான் இருந்தாரு. அவரை வந்து தேவன் ஜனிப்பித்தார். அது போலவே நம்மையும் தேவன் வந்து என்ன பண்ணாரா, எபேசியர் 1:6 நம்மை அடாப்ட் பண்ணாருங்க. மேலும் தமது எபேசியர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். ஸோ நம்மளுடைய அடாப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து தேவன் அடாப்ட் பண்றப்போ ஒரு குழந்தையா இருக்கிறப்போ அடாப்ட் பண்ணல, அந்தபடி நம்மை அடாப்ட் பண்றப்போ மெச்சூர் சன்னாக இருக்கிறப்போ தான் நம்மளை என்ன பண்றாரு, அடாப்ட் பண்றாரு. நான் என்ன சொல்ல வரேன், நம்ம வந்து யாருக்கு கீழே இருந்துட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து பெரியவனை ஆயிட்டு பின்னிக்கு ஆண்டவர் நம்மளை வந்து தத்தெடுக்கல. மாறாக நம்ம எப்போ சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோமோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்ம எப்போ ஏற்றுக்கொள்றோமோ, அப்பவே நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, அடாப்ட் பண்ணிட்டு நம்மை சுவிகார புத்திரராக மாற்றிடுறாருங்க. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவின் மூலியமாக. கிறிஸ்து வந்து எப்படி சுதந்திரரா இருக்கிறாரோ, நாம அவரோடு உடன் சுதந்திரருமா இருக்கிறோம். அதைத்தான் சொன்ன அந்த அதிகாரம் 5:6 நீங்க வாசிங்க. ரோமர் 8 நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிடுவோம். கலாத்தியர், அதுக்கப்புறம் ரோமரை வாசிப்போம். ரோமர் 8:17 நாம் வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இங்க பாருங்க, Jesus is here, we are joint heirs. புரியுதுங்களா? இந்த சுதந்திரர் அப்படின்னு சொல்ற, அதாவது வாரிசுன்னு வச்சுக்கீங்களேன். உங்களுக்கு புரியும்படியாக சொன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா சொத்துக்கும் வாரிசா இருக்கிறாரோ, நம்ம இயேசு கிறிஸ்து உடனே கூட யாரா இருக்கிறோம், ஜாயிண்ட் ஹேரா இருக்கிறோம். அதாவது உடன் சுதந்திரவாளியா இருக்கிறோம். எதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமோ இப்ப அதெல்லாம் எனக்கும் சொந்தம். இயேசு கிறிஸ்து, புரியுதுங்களா சொல்ல வருது, அவருக்கு எதெல்லாம் சொந்தமோ, அவருக்கு எதெல்லாம் சொத்து இருக்கோ அந்த சொத்தெல்லாம் இப்ப யாருக்கும் கூறியது, எனக்கு கூறியது, நமக்கு கூறியதுங்க. ஏன்னா நம்ம ஜாயிண்ட் இயர், அதாவது உடன் சுதந்திரவாளி. நம்ம பிள்ளைகள் ஆனவாச, பிதா நம்மளை வந்து அடாப்ட் பண்ண வாச, தத்து எடுத்த வாச. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து உடனே கூட அந்த சொத்துக்கெல்லாம் என்னவா மாறிட்டோம், வாரிசா மாறிட்டோங்க. ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் பாத்தீங்களா? நம்ம வந்து குழந்தையில இருந்து எதையோ செய்துட்டு, புரியுதுங்களா, அப்படியாக வந்து அந்த சொத்துக்கு நம்ம வந்து என்னவா மாறல, வாரிசாக மாறல. மாறாக நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதின் மூலியமாக வாரிசாக மாறிட்டோம், உடன் சுதந்திரவாளியாக மாறிட்டோம். எப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்கள் பாத்தீங்கன்னா. ஆனா இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே போதிச்சுட்டு, எது நமக்கு இல்லையோ அதை போதிச்சுட்டு விசுவாசிகளை வந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க, வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் போதுகிறார். புரியுதுங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அவரோடு நம்ம உடன் சுதந்திரவாளியா மாறிடுறோம். அவருக்கு, பிதாவுக்கு நம்ம வாரிசா மாறிடுறோம். நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த ஆசீர்வாதத்திற்கெல்லாம் திறவு போல, இந்த ஆசீர்வாதத்திற்கெல்லாம் எப்படி இது எனக்கு வந்து சேரும்னா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மாத்திரம்தான். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாங்க, செல்வந்தன், ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யவான், புரியுதுங்களா, ரொம்ப ரிச்சான ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் பாருங்க. ஸோ அப்பாவும் புள்ளியும் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க. அவங்களுக்கு இந்த ஓவியத்தின் மேலே ரொம்ப பிரியம்.
ஆர்ட் ஒர்க்ஸ். ஸோ இவங்க ரொம்ப பணக்கார வேற இருக்கிறவ சார், எங்கே ஆப்ஷன் இருந்தாலும் அவங்க போயிடுவாங்க. எந்த புகைப்படம் வந்தாலும் அதை போயிட்டு இவங்க எப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, வாங்கியே தீரணுன்ட்டு போயிட்டு எல்லா புகைப்படத்தையும் வாங்கிடுவாங்க. உலகத்தின் பிரசித்தி பெற்ற பிகாசோலேருந்து ராஃபேல் என்ற எல்லா கலெக்ஷனும் அவங்ககிட்ட இருந்துச்சுங்க. எந்த ஒரு புகைப்படம் வந்தாலும், எந்த ஒரு ஓவிய ஆர்ட் ஒர்க் இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. ஸோ இவங்ககிட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. இந்த அப்பாவுடைய அந்த மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சோல்ஜர். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வியட்நாம் போர், அந்த போரில் வந்து இவர் வந்து சோல்ஜராக இருந்தவச அந்த யுத்தத்திற்கு இவரும் போகிறாரு. போயிட்டு அங்கே வந்து நிறையா பேரை காப்பாற்றுறப்போ இன்னொரு சோல்ஜருக்கு வந்து என்ன ஆயிடுது, அடிபட்டுருது. ஸோ அந்த சோல்ஜரை வந்து இவர் வந்து தூக்கிட்டு வரப்போ, அவரை காப்பாற்றுறப்போ குண்டு வந்து இவருடைய மார்பில் பட்டு என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா, அவரை காப்பாற்றிட்டு இவர் செத்துறாரு. ஸோ இந்த செய்தி வந்து இந்த அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதை கேட்டுன்னு இவருக்கு சொல்லுங்கன்னா, தன்னோட ஒரே பேரான குமாரன், ஒரே ஒரு மகன் தான். ஸோ அவருக்கு செத்த அந்த செய்தியை இவர் கேட்டிருந்தும் மனம் உடைஞ்சி அவனுக்காக டெய்லி அவனை நினச்சி வந்து அழுது வாழ்க்கையை அவர் என்ன பண்ணிடுறாரு, வெறுக்கிற நிலைமைக்கு போயிட்டார் பாருங்க. ஸோ ஒரு பல நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய டோரில் ஒரு சவுண்டு வருது. அவரும் வந்து இந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சோல்ஜர் நிற்கிறாரு. ஸோ அந்த சோல்ஜர் வந்து சொல்கிறாரு, என்ன வந்து உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் உள்ளே கூப்பிட்டு பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, நானும் உங்களுடைய மகன் கூட வந்து போர் செஞ்சவன் தான். என்னை காப்பாற்றும் போது தான் உங்களுடைய மகன் என்ன ஆயிட்டாரு, செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இவர் இந்த சோல்ஜர் கையில் வந்து ஒரு பெரிய இது இருக்குது பாருங்க, போர்டு, அந்த கார்ட்போர்டு. அதை வந்து திறந்து காட்டுறாரு. திறந்து காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த மகனுடைய புகைப்படத்தை வந்து இந்த சோல்ஜர் என்ன பண்ணிக்கிறாரு, தன்னுடைய சொந்த கையில் வரைஞ்சிருக்கிறாரு. அதை பார்க்க வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்க்குறப்பவே அவருடைய கண்ணில் வந்து தண்ணீர் மாலையாக ஊற்றுது. தன்னுடைய குமாரனுடைய மகனுடைய புகைப்படத்தை பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக வந்து இந்த சோல்ஜர் வந்து அதை வரைஞ்சிருக்கிறாரு. இதை பார்த்து அந்த அப்பா வந்து, இந்த புகைப்படத்துக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு அந்த சோல்ஜர்கிட்ட கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இதுக்கு வந்து விலை கிடையாது. ஏன்னா உங்களுடைய மகன் எனக்காக செய்ததற்கு வந்து விலையே என்னால் கொடுக்க முடியாது. இது விலைக்கு கிடையாது. இது உங்களுக்கு என்னுடைய பரிசு, என்னுடைய கிஃப்ட்டு, இதை வச்சுக்குங்க. இதுதான் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சுன்ட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த அப்பா வந்து அந்த புகைப்படத்தை வந்து தன்னுடைய ரூமில், ஹாலில் வந்து என்ன பண்ணிடுறாரு, மாட்டி வச்சுட்டு அவருடைய நண்பர்கள், கெஸ்ட்டு, சொந்தக்காரங்கெல்லாம் வரப்போ வந்து அந்த புகைப்படத்தை தான் என்ன பண்ணுவார், காட்டி சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவார். என் மகன் வந்து ஒரு சோல்ஜரை காப்பாற்றுறப்போ செத்து போயிட்டான். அந்த சோல்ஜர் இதை வந்து என்ன பண்ணிடுது, புரியுதுங்களா? இப்படி வந்து அப்படியே ரொம்ப உணர்ச்சியோடு அதை வந்து என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சந்தோஷப்படுவார் பாருங்க. சில நாட்கள் கடந்தது. அந்த பணக்காரர், அந்த அப்பா என்ன பண்ணிடுறாரு, அவரும் செத்து போயிடுறாரு. செத்து போன பிறகு அந்த அவங்களுடைய அந்த ஃபுல் எஸ்டேட்டை அதை வந்து ஆப்ஷனுக்கு விடுறாங்க, விலைக்கு. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு எல்லோருமே, உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரங்களும் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆப்ஷனுக்கு விடுறது எது பார்த்தீங்கன்னா, எல்லா ஓவியத்தையும் ஆப்ஷனுக்கு விடுறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, உலகத்தில் பிரசித்தி பெற்ற எல்லா கலெக்ஷன்ஸும் அவர்கிட்ட இருந்த அதை எப்படின்னா நம்ம வாங்கிடணுன்ட்டு எல்லா பணக்காரங்களும் ஒருத்தர் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு வந்து இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஆப்ஷன் வந்து நடத்துகிறாரு. அந்த ஆப்ஷன் நடத்துகிறவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த கேவல் எடுத்து சொல்கிறாரு, இதோ ஆப்ஷனுக்கு நான் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குமாரனுடைய புகைப்படத்தை, அவருடைய அந்த பணக்காரனுடைய அந்த மகனுடைய அந்த ஓவியத்தை வந்து முன்னாடி நிறுத்தி, ஸோ இதை யார் வாங்கிக்கிறீங்கன்ட்டு கேட்குறாரு. ஹூ வில் பிட் ஃபார் இட்னு கேட்குறாரு. அங்கேருந்து எல்லா பணக்காரங்களும், ஐயோ இது யாருப்பா, இந்த புகைப்படம் இது யாருன்னே நம்மளுக்கு தெரில, இந்த படம் எங்களுக்கு வேணாம், வேற கலெக்ஷன்ஸ் எடுங்க, அதை வாங்க தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இந்த ஆப்ஷன் விடுறவர் வந்து விடாமல், இல்லை இந்த புகைப்படம் தான் முதல்ல, இதை வாங்கிக்கோங்க, இதை யாரும் வாங்கிக்க போகிறீங்க
இந்த மகனுடைய புகைப்படத்தை யாரு வாங்கிக்க போறீங்க, இதை யார் ஏத்துக்க போறீங்கன்ட்டு கேட்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவனை வந்து திட்டுறாங்க. ஏய், நாங்க வந்து எங்களுடைய நேரத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தது வந்து இந்த புகைப்படத்தை இதை வாங்க கிடையாது, நாங்க பெரிய பெரிய புரியுதுங்களா ஃபேமஸான அந்த படங்களை வாங்க தான் நாங்க வந்திருக்கிறோம், அதை முதல்ல வந்து ஆப்ஷன்ல விடு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து இல்ல, இதை முதல்ல யாருன்னா வாங்கிக்கிங்கன்ட்டு கேட்கிறாரு. யாருன்னா வாங்கிக்கிங்களா, இதோடைய விலை வெறும் $100 தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாருமே வாங்குறதா இல்லை. ஸோ அங்க பின்னாடியில இருந்து ஒரே ஒருத்தர் வந்து அந்த புகைப்படத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை செஞ்ச கார்டனர், தோட்ட வேலை செஞ்ச தோட்டக்காரர், அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. சரி, எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் அதற்கு வந்து $10 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. $10, ஏன்னா அதுக்கு மேல என்கிட்ட காசு இல்லை அப்படின்றாரு. ஓகே, பிட் பண்ணிட்டாரு. நான் சரி இந்த புகைப்படம் $10 அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா $20 வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. யாருமே வாங்கல. சீக்கிரம் அந்த படத்தை அவனுக்கே குத்துடுங்க, சீக்கிரம் அதை போட்டுட்டு வேற புகைப்படத்தெல்லாம் வேற கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுங்கப்பா, அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், எங்க நேரத்தெல்லாம் வீணடிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவரும் வந்து $10 ஒரு தரம், $10 2 தரம், $10 3 தரம்ன்ட்டு சொல்றாரு. அந்த தோட்டக்காரனுக்கு அந்த புகைப்படத்தை என்ன பண்ணிடுறாங்க, வித்துறாங்க. வித்துட்டு பின்னிக்கு இவர் எல்லாத்தையும் ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்பலாம் போலான்னு சொல்றாங்க. அங்க இருவங்கெல்லாம், ஹேய் என்ன சொல்ற, இன்னும் ஆக்ஷனே ஆரம்பிக்கல, வெறும் அந்த ஒரு படத்தை வித்துட்டு ஆக்ஷன் முடிஞ்சிச்சு சொல்றேன், அப்போ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்போ காட்ட போற, சீக்கிரம் காட்டு, ஏலத்துக்கு வீடு நாங்க வாங்கணும்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த ஆக்ஷனை நடத்துறதுக்கு முன்பதாக, அதாவது இந்த ஏலத்தை நடத்துறதுக்கு முன்பதாக வந்து என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த புகைப்படத்தை, அதாவது அந்த பையனுடைய அந்த படத்தை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த எல்லா கலெக்ஷன்ஸும், அது மாத்திரம் கிடையாது, இந்த அப்பாவுடைய எல்லா சொத்தும் அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு உயில் எழுதிட்டு வைத்திருக்கிறாங்க. ஸோ வந்து ஆக்ஷன் முடிச்சு போச்சு. யாரு மகன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கலெக்ஷன்ஸ், அவங்களுக்கு தான் அவருடைய ஃபுல் எஸ்டேட், இந்த சொத்தே யாருக்கு தான், அவங்களுக்கு தான் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு பாருங்க. கடைசியில வந்து அந்த தோட்டக்காரருக்கு தான் எல்லா சொத்தும் போய் சேர்ந்துச்சு பாருங்க. ஸோ அந்த ஆக்ஷனரை போல இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேங்க, who will take the son? ஆமாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினாருங்க. அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறாருங்க. இப்ப யாரெல்லாம் குமாரனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவங்களுக்கு தாங்க பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற சொத்துல பங்குள்ளவர்களாக மாற முடியும். The same question comes to you. Who will take the son? இந்த பொன்னான வாய்ப்பை வந்து ஒருபோதும் என்ன பண்ணிடாதீங்க, நழுவ விட்டுடாதீங்க. ஆண்டவரே உங்களை பார்த்து கேட்கிறாருங்க. பிதாவாகிய தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு இந்த வீடியோ மூலியமாக, who will take my son? Will you take the son? குமாரன், the son யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீர்களா? நீங்க வந்து என்ன பண்ணப்படுவீங்க, அடாப்ட் பண்ணப்படுவீங்க. ஆண்டவர் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாரு, தத்தெடுப்பார். தத்தெடுத்து உங்களை வந்து உடன் சுதந்திரவாளியாக என்ன பண்ணுவாரு, மாற்றிடுவாருங்க. கேள்வி, who will take the son? பாருங்க, அந்த ஆப்ஷன்ல வந்து அந்த மகனுடைய அந்த புகைப்படத்தை வாங்க, அந்த ஓவியத்தை வாங்க வந்து அவனுக்கு $10 இருந்துச்சுங்க. ஒருவேளை நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லலாம், என்கிட்ட எதுவுமே கிடையாது, நீங்க பணக்காரனா இருங்க, ஏழையா இருங்க, மிடில் கிளாஸ்னா இருங்க, எப்படியாப்பட்ட மனிதனாக இருங்க, கவலையே கிடையாது. ஏன்னா இது முற்றிலும் இலவசங்க. குமாரனை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வந்து நீங்க எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட். இது பரிசு, இலவச பரிசுங்க. நீங்க அவரை வெறும் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் என்ன பண்றேன், நம்புறேன், விசுவாசிக்கிறேன்னு சொன்னா போதுங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால், அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால், பிதாவாகிய தேவன் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு, அவருடைய குடும்பத்துல அடாப்ட் பண்ணுவாரு, உங்களை தத்தெடுத்து
உங்களை சுதந்திரவாளியாக மாற்றிட்டு வருங்க. So the question is, who will take the son? இந்த பொன்னான வாய்ப்பை ஒருபோதும் என்ன பண்ணிடாதீங்க, நழுவ விட்டுறாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு சுவிசேஷத்தை நம்பாம, சுவிசேஷம் சொல்றாப்ப அதை ஏற்றுக்கொள்ளாம நம்பாம மறுநாளே எத்தனையோ பேர் என்ன இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாம செத்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏங்க மறுநாள் எத்தனையோ பேர் சுவிசேஷத்தை நிராகரித்து போற வழியிலே செத்து போய் இருக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. பிதாவாகிய தேவன் உங்களுக்காக கொடுக்கிற இந்த இலவச கிஃப்டை என்ன பண்ணிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. குமாரனை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை நீங்க ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம், the book of Galatians, the epistle of Galatians, chapter 4, verse 6-7, வசனம் 6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். பாத்தீங்களா? நீங்க அவரை ஏற்றுக்கொள்றப்போ பிள்ளையாக மாறிடுறீங்க. பிள்ளையாக, மகனாக மாறுறப்போ உங்களுக்கு என்ன நடக்குது? பிதா உங்களை என்ன பண்றாரு? அவருடைய சொத்துக்கு அதிபதியாக, வாரிசாக, உடன் சுதந்திரராக உங்களை மாற்றிடுறாருங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அனைத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், போய் அனுபவிக்கலாங்க பரலோகத்துல. அதற்கு முடிவே இருக்காதுங்க. அது நித்திய காலமாக இருக்குங்க. எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம்! இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது? only by accepting the Son. When you take the Son, Lord Jesus Christ, you will enjoy the blessings. பைபிள் சொல்லுங்க, குமாரனை உடைகிறவன் ஜீவனை உடைகிறான். குமாரனை விசுவாசியாதவன் எவனோ அவன் ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். பாத்தீங்களா? ஆண்டவருக்கு உங்க மேல கோபம் வருதுன்னா ஒரே ஒரு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்க ஆண்டவர் கொடுக்கல, இது பண்ணல, அது பண்ணல, இதெல்லாம் கிடையாதுங்க. அவர் கொடுத்த அந்த பரிசை, அவருடைய குமாரனை நீங்க நிராகரிச்ச அவருடைய கோபம் உங்க மேல நிலை நிற்கும் என்று வசனம் சொல்லுங்க. இதுவே பொன்னான வாய்ப்பு. இந்த பொன்னான வாய்ப்பை என்ன பண்ணிடாதீங்க, நழுவ விட்டுடாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற, அவரோடு கூட சேர்ந்து அந்த சொத்தை என்ன பண்ணுங்க, அனுபவிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.